எனக்கு நடந்த ஒரு பர்சனல் விஷயத்த நான் சொல்றேன். நானும் எனக்கு தெரிஞ்சவர், அவர் வந்து கார் ஓட்டுறாரு, ஒரு டிரைவர் தான். அவரும் நாங்களும் ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு கம்பெனிக்கு போறோம். அங்க போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா, அவருக்கு பயங்கரமா விஷ் பண்றாரு. நான் அங்க ரெகுலரா போறேன். பட் அவர் அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு. அந்த செக்யூரிட்டி வந்து அவருக்கு பயங்கரமா விஷ் பண்றாரு. நல்ல மரியாதையா பேசுறாரு. நான் அத கேட்கிறேன். "என்ன சார் பயங்கரமா மரியாதை குடுக்குறாரு. பெரிய ஆளா இருப்பீங்க போல" அப்படின்னேன். "இல்ல, இல்ல அவர் எனக்கு தெரிஞ்சவரு" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல நானும் தான் வரேன். பட் எனக்கு தரல. நீங்க உங்களுக்கு மரியாதை குடுக்குறாரே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "சார் இந்த டிரைவரோட இது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கேவலமான இது சார். பொழப்பு சார். இந்த இந்த செக்யூரிட்டிய கூட மத்தவங்க மதிக்கிறாங்க. ஆனா டிரைவர்ஸ மதிக்கிறதே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாரு. "ஏன்?" அப்படின்னு சொன்னாரு. "இல்ல சார், அது என்னன்னு தெரியல. எங்கள டிரைவர்ஸ்னாலே ஒரு இது மரியாதை தரமாட்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவர் ரொம்ப டீப்பாவும் சொல்லல. அவங்க என்ன தப்பு பண்றாங்கன்னு சொல்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் தான் நேத்து நடந்திருக்கு. இந்த க ஆக்சிடென்ட், பஸ் ஆக்சிடென்ட். பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பஸ் ஆக்சிடென்ட் பத்தி ரொம்ப பேசிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, இந்த குர்னூல்ல ஆந்திரா கிட்ட நடந்த பஸ் ஆக்சிடென்ட். இந்த பஸ் ஆக்சிடென்ட் எப்படி நடந்திருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு டூ வீலர் முன்னாடி வேகமா போயிருக்கு. அந்த டூ வீலர் மேல மோதினதுல அந்த டூ வீலர் என்ன ஆயிருக்கு, அந்த பர்சன் வந்து அங்கிருந்து இதாயிருக்காரு. அவர் இறந்ததா சொல்றாங்க. இப்ப ரீசன்ட் நியூஸ் பார்த்தா அவர் பொழச்சிட்டதாவும் சொல்றாங்க. பட் பார்த்தீங்கன்னா, அந்த டூ வீலர் என்ன ஆயிருக்கு, அந்த பஸ்ஸு கீழ போய் மாட்டியிருக்கு. பஸ்ஸு கீழ மாட்டுனதுல அந்த பஸ் டிரைவர் என்ன பண்ணிருக்கு, அத நிறுத்தாம வண்டிய ஓட்டிட்டே இருக்காரு. ஓட்டுனதுல என்னாச்சு, அதுலருந்து நெருப்பு பொறி பறந்து பஸ்ஸோட இது டூ வீலரோட பெட்ரோல் டேங்க் வெடிச்சதா சொல்றாங்க. வெடிச்சு ஃபயர் உண்டாச்சு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த Flipkartல என்ன பண்ணியிருக்காங்க, இந்த மொபைல் ஃபோன்ஸ்லாம் பார்சல் போட்டு அனுப்பியிருக்காங்க. அந்த மொபைல் ஃபோன்ஸ் பேட்டரியும் வெடிச்சு, ஸோ இந்த 2மே சேர்ந்து தான் பயங்கர பஸ்ட்டுக்கு காரணமாச்சு. பட் அந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் அந்த ஃபயர் நடக்கும்போது இறங்கி ஓடியிருக்காரே தவிர்த்து, அந்த பஸ்ஸில் இருக்கிற மக்களை எழுப்பணும், காப்பாற்றணும் என்ற ஒரு அறிவும் இல்லாம அவர் பாட்டு செயல்பட்டிருக்காரு. இந்த டூ வீலர் சைடு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் ஒரு பொறுப்பு இல்லாம ஏனோ தானோன்னு ஓட்டுறது. இந்த சிட்டிக்குள்ள தான் இப்படி ஓட்டி உயிரை வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைவேஸ்லயும் இந்த மாதிரி பண்ணிட்டு சுத்துறாங்க. ஸோ இந்த மக்கள் வந்து இந்த பொறுப்பாவே இருக்க மாட்றாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் பண்றதால கிட்டத்தட்ட 20 பேருக்கு மேல இறந்துட்டாங்க. ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணாங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற இந்த சில டிரைவர்ஸ் சில சில பேரால தான் ஸோ மற்றவங்களுக்கும் அவங்களோட பேரும் கெட்டு போகுது. ஸோ டிரைவர்ஸ் நார்மலாக பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப வேகமா ஓட்டுறதா இருக்கட்டும், இல்லை குடிச்சிட்டு ஓட்டுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டிரைவர்ஸ்னா நான் ரெகுலராக இந்த எல்லோ போர்டு ஓட்டுற டிரைவர்ஸ்ன்னு சொல்ல, நார்மலாக இந்த வாகனம் ஓட்டுற எல்லாருமே கொஞ்சம் ரேஷாக தான் டிரைவ் பண்ணுறாங்க. ஸோ எப்போவுமே ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுலேருந்து எஸ்கேப் ஆகி அது பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகி நினச்சி அவர் ஓட நினச்சிருக்காரு. பட் அதை வந்து ஆனால் பார்த்தீங்கன்னா, அது 20 பேர் சாவுற அளவுக்கு போய் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாரும் கொஞ்சம் பொறுப்பாக நடந்துக்கணுன்றது என்னோட வேண்டுகோள்.